அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு லோகம் லைவ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு கம்பெனிக்காரங்க, அதாவது கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா கேஎன்ஆர் மசாலா. கேஎன்ஆர் சிட்ரன் மசாலா. அவங்க வந்து சென்னையில இருக்காங்க. அவங்க வந்து நம்ம சேனலுக்கு ப்ராடக்ட் அனுப்பிச்சிருக்காங்க. மசாலா பாக்கெட் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த ப்ராடக்ட் தான் ரிவ்யூ எடுக்க போறோம். ஸோ இதுதான் அவங்க அனுப்பிச்ச ப்ராடக்ட்டு. ஸோ அதனால் நீட்டாக பிளாஸ்டிக் கவரில் போட்டு நல்லா போட்டிருக்காங்க. ஏன் இந்த பிளாஸ்டிக் கவர் போட்டாங்கன்னா, மழை பெஞ்சாலும் உங்களுக்கு வந்து அந்த தண்ணி வந்து உள்ளே போகாமல் மசாலா கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு ப்ரொடக்ஷன் அதுக்காக போட்டிருக்காங்க. சரி எப்படி என்னென்ன மசாலா இருக்குன்னு நம்ம வந்து ரிவ்யூ பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க எல்லோரும் சேர்ந்து பார்க்கலாம். ஸோ நம்ம பார்க்கலாம் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு. அப்படியே பார்க்கலாம். வாவ், மொத்தம் எத்தனை ப்ராடக்ட்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. 18 வகையான ப்ராடக்ட்ஸ் வந்து மசாலா அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது ஒவ்வொன்றா நம்ம வந்து என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு சொல்லி நம்ம ஒவ்வொன்றா நம்ம வந்து லைவாக பார்த்தலாம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வத்த குழம்பு. இது வந்து வத்த குழம்பு நல்ல அருமையான பேக்கிங் நல்லா சூப்பராக இருக்குது. எல்லாமே பேக்கிங் இருக்குது. ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் கலரில் லேபிள் ஒட்டியிருக்காங்க. ஸோ ரிவ்யூ பண்ணி பார்த்தாச்சிங்க. பேக்கிங்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக லேபிள் ஒட்டி அதில் எஃப்எஸ்ஐ லைசன்ஸ் இல்லை என்ன பிராண்ட் நேமு 10 ரூபா என்ன எம்ஆர்பி ரேட்டு எல்லாமே நீட்டாக அழகாக ஒரு இன்றைய தலைமுறைக்கு எல்லாம் நீட்டாக ஹேட்சிங்காக போட்டிருக்காங்க. ஸோ மொத்தம் இதில் வந்து 16 வகையான ப்ராடக்ட்ஸ் அமைச்சிருக்காங்க. என்னென்ன கேட்டகரி பார்த்தோம்னா குழம்பு மிளகாய் தூள், மட்டன் மசாலா தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், அந்த மாதிரி பொடி ஐட்டம், 2 ரசப்பொடிலாம் இன்றைக்கி இருக்க எல்லாமே யாரும் வைக்க தெரியாது. ஸோ இன்ஸ்டண்ட்டாக எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே தான் டேட் ஃப்ராக்ஷன் ஆஃப் மினிட்ஸில் வந்து நம்ம ஈஸியாக செக் பண்ணி பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம எப்படி வீட்டில் நம்ம அம்மாக்கள் வந்து மசாலா தான் குழந்தைக்கு குடும்பத்துக்கு வேணும் அதே சேம் கட்சியில் ஒர்க் பண்ணுறாங்க பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. முழுக்க எல்லாமே ஆர்கானிக் பேஸ் தான். மற்றும் இவர் இளைய தலைமுறை. ஸோ இளைய தலைமுறை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே ஃபேக்ட்ரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன் தான். ஸோ இப்போ உங்களுக்கு லைவாக நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா, உங்கள் கண்ணு முன்னாடியே ஒரு பிராண்டை நான் கட் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள் மஞ்சத்தூள் எடுத்துக்கிறேன். ஸோ மஞ்சத்தூளில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பிராண்ட் நீங்களே பாருங்கள். மஞ்சத்தூளில் இப்போ நான் லைவாக கட் பண்ணுறேன். ஸோ சிசர் எடுத்துக்கிறேன் நான் கட் பண்ணுறதுக்கு. ஸோ கட் பண்ணிட்டாங்க பாருங்கள். ரைட். இதில் வந்து பாருங்கள் இந்த மஞ்சத்தூள் வந்து நல்லா ஹேட்சிங்காக இருக்குது. கலர் அதே அந்த மஞ்சள் எண்ணெய் அதே கலரில் இருக்குது. பாருங்க ஸ்மெல் பண்ணுறேன் அதே அந்த நம்ம வீட்டில் எப்படி மஞ்சத்தூள் அரைக்கிறோமா, பொங்கலுக்குலாம் மஞ்சள் வைப்பாங்களே அந்த கலரில் எனக்கு அப்படியே நல்லா தெரியுது. ஸோ ஓகே, இந்த பிராண்ட் எடுக்கலாம். இட்லி பொடி. ஸோ இந்த இட்லி பொடி நான் இப்போ சாப்பிட்டு பார்த்துறேன் நான். பாருங்கள் இதுலேயும் நம்ம இட்லி பொடி. இந்த இட்லி பொடி நம்ம கட் பண்ணிடலாம் நம்ம எப்படி இருக்குன்னு. இந்த இட்லி பொடிக்கெலாம் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம மரச்சக்கு நல்லா நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். ஸோ இதையும் நான் கட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம இட்லி பொடியை கட் பண்ணியாச்சு. ஸோ பாருங்கள் இட்லி பொடியை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். வாவ், நல்லா பாருங்கள். இதே இந்த இட்லி பொடியோட கலரு அதான் நான் பேசிக்கிறேன். இப்போ இட்லி பொடி நான் ஓப்பன் பண்ணும்போது நல்லா கம்மன்னு வாசம் அடிக்குது. ஸோ இது எப்படி வாயில் போடுறேன். அப்பா நல்லா அந்த எங்கள் அம்மா இப்படி தான் இதே மாதிரி சமைப்பாங்க. இட்லி தோசை இட்லி இந்த மாதிரி சமைக்கும் போது இட்லி பொடியில் சரி நல்லெண்ணெய் சேர்த்துப்பட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ தேங்க்யூ சார். இட்லி பொடி நல்லா அருமையாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள். இது தனியாக மிளகாய்த்தூள். இது வந்து மிளகாய்த்தூள். ஸோ இந்த மிளகாய்த்தூளில் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பவுட்ரு எசன்ஸ் போட்டுப்பாங்க. ஸோ இப்போ இந்த கலரை பார்த்து எசன்ஸ் இருக்கிறத நம்ம செக் பண்ணிடலாம் நம்ம. ஸோ அதுக்கு நம்ம சிஸ் எடுத்துக்கிறேன். கட் பண்ணியாச்சு நம்ம. பாருங்கள் நீங்களே பாருங்கள். வாவ், இதில் வந்து நம்ம வந்து இவ்வளோ நல்லா ரெட்டிஷ் கலரில் இருக்குது. பாருங்கள் நல்லா ஃபுல்லாக ரெட்டிஷ் கலரில் இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து ஃபுல்லாக போட முடியாது. வாய் நல்லா காரம்.
சொல்கிறா கேளு. ஓகே, தண்ணி இருக்க பக்கத்தில். சரி, இப்போ நம்ம வந்து மிளகாய்த்தூள் வாயில் போடுறோம். ஸோ வாயில் போட்டால் எப்படி இருக்கு நம்ம பார்ப்போம். காரம் அப்படியே நல்லா அப்பா காரம் நல்லா ஃபுல்லாக இருக்குது. ஸோ 100% வந்து மிளகாய் தான். ஏன்னா எசன்ஸ் போட்டாங்கன்னா இந்த நிஜமாக இந்த டேஸ்ட் வராதுங்க. அமேசிங் சார், அமேசிங். அப்போ குழம்பு வந்து இன்னும் நல்லா அந்த சுவை நல்லா இழுத்து கொடுக்கும். இதே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வேறு என்ன பார்க்கலான்னா, இது செட்டிநாடு மசாலா. ஸோ இது வந்து செட்டிநாடு நாட்டுக்கோழி மசாலா. ஸோ இது இந்த கறி இல்லை, இதனால் அதே நான் சமைச்சு பார்த்துருவேன் நான். ஸோ இது நல்லாயிருக்கும், ஒரு நம்பிக்கை தான் எல்லாமே. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா. ரைட், மை ஃபேவரட் மசாலா இது. ஏன்னா நான் வந்து வாரத்தில் 3 நாளில் வந்து நான் வந்து சில்லி சிக்கன் போட்டு சாப்பிடுவேன். ஸோ அந்த மசாலா நான் வெளியில் வாங்கிட்டு வரேன். இப்போ இந்த மசாலா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம், இது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ இது என்ன கலரில் இருக்குன்னு பார்த்துடலாம். நம்ம பாருங்க, அந்த மிளகாய்த்தூள் போட்டோம், காரம் நல்லா சாரி. வாவ். ஸோ இங்கே பாருங்கள், இது நல்லா அமேசிங்காக இருக்குது. ஸோ நல்லா நீட்டாக எந்த கெமிக்கல் இல்லாமல் நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பர். ஓகே, மீன் மசாலா. ஸோ மட்டன், சிக்கன் எல்லாம். ஸோ இதை வந்து மீன் மசாலா. ஸோ நல்லா ஹச்சிங்காக போட்டிருக்காங்க. எல்லாமே வந்து ஒரு 10 ரூபா பாக்கெட் தான். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணு முன்னாடியே நான் எல்லாமே பேக்கெட் வந்து எல்லாம் பிரித்து பார்த்தேன். எல்லாமே எனக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாம் அமேசிங்காக இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ நம்ம வெளியில் போய் கார்ப்பரேட் பிராண்ட் வாங்குறத விட இந்த மாதிரி நம்ம வந்து கிராமத்து ஸ்டைலில் ஒரு இளைய தலைமுறை இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன பாரு, ஒரு கிராமத்து ஸ்டைலில் ஒரு இளைய தலைமுறை இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவும் விலை ரொம்ப மலிவில். அது எல்லாமே பியூர்லி ஆர்கானிக். நீங்களும் இந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்கினா கீழே நம்ம கான்டாக்ட் பண்ணுங்கள். எல்லாம் ஒவ்வொரு பாக்கெட் 10 ரூபா தான். இந்த மசாலாவும் நீங்களும் உங்கள் எந்த டாலுக்கு வந்தாலும் நீங்கள் ரீசேல் பண்ணலாம், அதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வாங்க இந்த மசாலா பாக்கெட்டை பற்றி சார் இப்போ வீடியோ பேசுவார், வாங்க. வணக்கம், என் பேர் நம்பிராஜன். என்னோட பிராண்ட் நேம் பார்த்தீங்கன்னா KNR செட்டிநாடு மசாலா. இப்போ நான் வந்து ஒரு சில அப்டேட்ஸ் பண்ணியிருக்கோம். அட்டையில் இருக்கிறது வந்து இப்போ சரம மாதிரி இருக்குது. மிஷினரிஸும் ஒரு சிலது வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து இது வந்து மிளகா உடைக்கிற மிஷின். மிளகா உடச்சி கொடுத்துரும். ஒரு 90% மிளகா வந்து உடச்சி கொடுத்துரும். உடச்சி கொடுத்தது வந்து சாம்பார் பொடி, சிக்கன் மசாலா தனித்தனியாக போடுவோம். இது பார்த்தீங்கன்னா வந்து வெஜிடேரியன் மட்டும். சாம்பார் பொடி, ரசப்பொடி, வத்தக்குழம்பு மசாலா அரைக்கிறது மட்டும் இது தனி மிஷின். ஏன்னா அந்த பட்டை கிராம்பு ஸ்மெல்ல வந்து இதில் வரக்கூடாது வெஜிடேரியனில். ஸோ அதனால் நம்ம தனியாக செப்பரேட்டாக மிஷின்ஸ் போட்டிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நான்வெஜ் மசாலா, சிக்கன் மசாலா. இது பார்த்தீங்கன்னா நான்வெஜ் மசாலா, சிக்கன் மசாலா, 65 மசாலா அரைக்கிறதுக்கு, பிரியாணி மசாலாவுக்கு வந்து இது இந்த மிஷின் போட்டிருக்கோம். புதுசாக ஒரு அப்டேட் பண்ணியிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா இந்த ராகி மாவு, கோதுமை மாவு அரைக்கிற மிஷின். ராகி, கோதுமை, கம்பு மாவு அரைக்கிற மிஷின் இது போட்டிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா பேக்கிங் மிஷின். இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க நீங்கள். பேக்கிங் மிஷினு இது 10 கிராம்ஸ் 20 கிராம்ஸ் எல்லாமே பேக்கிங் கொடுது. எல்லாமே அட்டையில் இருக்கிறது வந்து எல்லாமே பேக்கிங்கில் மாற்றிப்போம். ஃபுல்லாக வந்து சில்வர் ஃபாயில் ஆட்டோமேட்டிக்காக வந்து பேக்கிங் ஆட்டோமேட்டிக் பேக்கிங். மேலே மசாலா ஃபில் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேக்கிங் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஷேஷேட்டில் வந்துடும். இந்த மாதிரி ஷேஷேட்டில் வந்து நம்ம ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்துருக்கோம். குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் சமைச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் குவாலிட்டி எப்படி இருக்குது, என்ன இருக்குன்ட்டு. ஏன்னா நம்ம சொல்ல முடியாது, மக்கள் கொடுத்த இவ்வளோ வரவேற்பு காரணம் தான் நம்ம வந்து இவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். இதெல்லாம் மக்களுக்கு தான் நன்றி. எங்களுடைய உழைப்பும் எங்களோட டீலர்ஸுடைய உழைப்புக்கும் மிக்க நன்றி. காரணம் வந்து மக்கள் தான். ஏன்னா இவ்வளோ தூரம் எங்களுக்கு மக்கள் தான் வந்து இவ்வளோ தூரம் ஆர்டர் பண்ணனா தான் எங்களுக்கு அடுத்த சக்ஸஸ்க்கு கொண்டுட்டு போக முடிஞ்சது. வீட்டில் இருக்கிற வந்து ஹோம் மேக்கர்ஸ், வீட்டில் இருக்க இல்லத்தரசிகள் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து வீட்டில் இருக்கவங்க வந்து நீங்கள் வாங்கி அக்கம் பக்கங்களுக்கு நீங்கள் சேல் பண்ணலாம், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ 10 பேக்கெட் எடுத்திங்கன்னா 2 பேக்கெட் ஃப்ரீ கொடுத்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம். ஸோ இல்லைனா ஒரு பேக்கெட் வந்து நீங்கள் ஒரு கடைகள்லாம் டேரெக்டாக ஒரு 8 ரூபாய்க்கு போட்டு நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம். இல்லை 10 பேக்கெட் 2 பேக்கெட் ஃப்ரீ கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆஃபர்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணலாம் கடைகளுக்கு. இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதேபோல் பல அடுத்த வீடியோவிலும் பல ரிவ்யூ கொடுப்போம். விடைபெறுது உங்கள் லோகேஷ்.